சொல் மகனே, உன் குறை என்ன? குறை ஒண்ணும் இல்ல சாமி, கொஞ்சம் அதிகமா இருக்குது. புரியலையே. மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது, அததான் சொல்றேன். எல்லாம் கலாய்க்கிறாங்க. ஓ அப்படியா? உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன், கேளு. என்ன வழி சாமி? போர் இருக்கா குன்றத்து இருக்கா? உனக்கு மூக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சியா? சொல்றது கேளு. எல்லாம் வாய் கொழுப்புன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க என்ன சாமி மூக்கு கொழுப்புன்னு சொல்றீங்க? மூக்கு பெருசா இல்ல அதனால. சரி சொல்றத கேளு. சொல்லுங்க சாமி, நான் என்ன பண்ணா? உன் மூக்கை கிரைண்டிங் மிஷின் வச்சு தேய்த்து விடு, மூக்கு சின்னதாயிடும். சாமி உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு, மூக்கு வச்சு கிரைண்டிங் மிஷின்ல வச்சு தேய்க்க சொல்றீங்களா? ஏன்பா அவ்வளவு பெரிய இரும்பே தேயுது, அட்லீஸ்ட் இவ்வளவு பெரிய மூக்கு தேயாதா? பாத்தியா, நீயும் கலாய்க்கிற. நான் சொல்றது கேளு மகனே, மூக்கு சின்னதாகி விடும். அது அப்படியே கறந்து போட்டான், நான் போறேன்டாப்பா. ஐயோ, செலவுக்கு தேத்தலாம் பார்த்தா போயிட்டானே. சாமி சாமி வணக்கம் சாமி. உனக்கு என்ன குறை என்று என் ஜிஸ்டி கண்ணால தெரிஞ்சுக்கினேன். என்ன சாமி குறை சொல்லு பார்க்கலாம். உன் ஒழுக்க தலையில் முடி வளரணும், அதானே? ஆமா சாமி, அது மட்டும் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவோம் சாமி. முதல்ல 1000 ரூபாய் கொடு, அட்டன் செகண்ட்ல முடி வந்துடும். 1100 இருக்குது சாமி, வளர வச்சுட்டு சாமி. ஆஹா, சரி கண்ணை மூடு, கண்ணை திறக்காத. எவ்வளோ சாமி? நான் சொல்றதுல திறக்காத, அப்படியே முன்னேறு. சாமி தலைமையில ஏதோ உக்காந்த மாதிரி இருக்குது சாமி. கண்ணை திரை சாமி தொட்டு பாரு. தலையில முடி உங்க தலையில காணுமே. என் தலையில இருக்க முடி உனக்கு தானம் மெயின்டைன். தேங்க்ஸ் சாமி, என்ன யாரும் இந்த மாதிரி கொட்டம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கோமாளிங்க இருக்கிற வரைக்கும் நம்ம போயிச்சிக்கலாம்.